ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். யார்கிட்ட கதை விடுறீங்க? நான் யார் தெரியுமா? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி, ஐபிஎஸ். என்ன மீறி ஒரு துரும்பு கூட வெளியே போக முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நான் அந்த வீட்டுக்கு காவல். பையன் பயங்கரமா பிரில்லியண்டா பேசுறான்ல அபி. யார் அபி? இல்ல இல்ல, இவங்க ஸ்வேதா, நான் சதீஷ். சதீஷ் நான் தான். பையன் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான்ப்பா. இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் கிட்ட வேணாம். உள்ள போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. சும்மா அப்படி போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்துடுறோம் தம்பி. கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உள்ள போங்க. மணி சின்னையா, கேட்ட பூட்டிட்டு சாவி என்கிட்ட கொடுங்க. சரிங்க சின்னையா. இப்போ எப்படி போவீங்க? அபி, ஸ்வேதா, இது வீரசிங்கபுரம். வா, நல்லா இருப்படா தம்பி. அது பெரிய பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த குட்டி பையன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. சிவா, நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் சிவா. எப்படி அப்படி முடியும்? பகல் நேரம் இது, யாராவது நடமாட்டிட்டே இருப்பாங்க. ராத்திரி ஆகட்டும், எல்லாரும் தூங்கிடுவாங்க. சிவா, அப்புறம் தப்பிச்சு போலாம். சிவா, அது வரைக்கும் என்ன பண்ற? இருந்துதான் ஆகணும் அபி, வேற வழி இல்ல. நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். சதீஷ், வீடு கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போயிடலாமா? சரியா? டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னும் அப்பல நீ போட்ட? அங்க பாருல, ரெண்டு பேரும் இங்க நிக்கிறாங்க. ஆமா, ஊருக்குள்ள புதுசா ஒரு காரு. மாப்பிள்ள சொன்ன மாதிரி அதுல ரெண்டு பேர். ஆமாடா. எவ்வளவு திமிரு இருந்தா நம்மாலேயே கொலை பண்ணிட்டு ராஜபாண்டி மண்டைய பொழந்துட்டு ஊருக்குள்ள கூலா சுத்திட்டு இருப்பீங்க. இதுல வேற ஃபேஸ் வாஷ் பண்றீங்களா? மாவன, உங்க ரெண்டு பேர் ஃபேஸே இல்லாம பண்ணிடுறா. இறங்கடா மாப்பிள்ள. அவங்க அப்படியே தான் போறாங்க. வண்டி இங்க தான் பாத்துக்கடா, பாத்துக்கடா போறாங்க பாறா. டேய், போ போ போ. கையில மாட்டீங்க, கந்தல் ஆயிட்டீங்க. ஹவுஸ் ஸ்வேதா செமையா இருக்கு. காசம் கிளாசிக் ஹவுஸ்ல அந்த ஊர்க்காரன் சொன்ன மாதிரியே செம்மையா இருக்குல்ல. இதான் ருத்ராமா வீடுன்னு நினைக்கிறேன். செமையா இருக்குப்பா வீடு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எங்களை பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னடா மாப்பிள்ள, ராஜபாண்டியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ருத்ரமா கிட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் வந்திருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். அவங்க சரண்டர் ஆயிட்டா ராஜபாண்டி அடிப்பட்ட உண்மை தெரிஞ்சிடும். விடக்கூடாதுரா. ராஜபாண்டி கையால் தாண்டா அவங்க சாகணும். அவங்கள புடிச்சு கொடுத்த பெருமை நமக்கு தானே இருக்கு. கரெக்டா சொல்லடா மாப்பிள்ள. தூக்கிடலாம் வாடா. ஏறா வண்டியில. சத்தம் போட்டு வண்டியா. சார் ப்ளீஸ் சார். சார் சார், யார் சார் நீங்க? சார் சார்
ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊர்க்காரனே கொலை பண்ணிட்டு ராஜபாண்டிய அடிச்சு அவன் மண்டையை உடைச்சு கோமா ஸ்டேஜ்ல படுக்க வச்சுட்டு ரத்தமே ஓடுற இந்த வீரசிங்கபுரத்துல எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நோ மாப்பிள்ளை வீட்டை வசனம் பேசிட்டு இருக்க. அப்படியே போட்டு அறுத்துடா. சாமி இந்த அறுக்கிறது வெட்டுறதெல்லாம் ராஜபாண்டி பாத்துக்கோண்டா. நம்ம வேலையெல்லாம் தூக்குறது, கைத்துல கட்டுறது, வச்சு பூட்டுறது தான்டா. ஏய் நீங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜபார் ராஜபாண்டி கோமா ஸ்டேஜ்ல இருந்து குணமாயி வருவான். உங்க 2 பேரும் அப்படியே அறுத்துருவான். என்னடா நினைச்சுக்கிட்ட? மாப்பிள போன் அடிக்குது பாருடா. என் பாக்கெட் இல்ல மாப்பிள, உன் பாக்கெட்ல பாரு. இல்லடா என் போன் இல்லடா. இங்க பாரு. இந்த புள்ளைட்ட இருந்து வருதா? இல்ல மாப்பிள இங்க தான் வருது மாப்பிள. உண்டா பையல இங்க இருந்துன்றேன். ஏய் மாப்பிள இதோ வெளிநாட்டுக்கால் மாதிரி இருக்குடா. குடு மாப்பிள. டா பேசு. சும்மா பேசு. பேசு. சும்மா பேச சொல்றல. அறிவு கட்டவனே. அந்த புள்ள வாயில பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கு. எப்பறா பேசாதே? ஹலோ யாரு லண்டன்ல இருந்து போனாவா? ராங் நம்பர் வைமா. இதுங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. போனாவான் போனா. டேய் மாப்ள இதுங்க வெளியூர் நினைச்சோம். வெளிநாட்டுல இருந்துலாம் போன் வருதுடா. அவங்கிட்ட இருந்து போன் எடுறா. எந்த வெளிநாட்டுல இருந்து கால் வருதுன்னு பாப்பேன். இவனை வச்சிருக்க மாப்ள. ஏடா வாடா. டா 2 சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஏய் இனிமேட்டு எந்த உமன்ட்ட இருந்து உனக்கு போன் வராது. அந்த எமன்ட்ட தான் உனக்கு போன் வரும். பாக்குறியா? ஏ மாப்ள இதுல அடிச்சு அடிச்சு எனக்கு உடம்பு டயர்ட் ஆயி போச்சு. வா கட்டிங் அடிச்சிட்டு வரலாம். சரி மாப்ள. மாப்ள ஆயுதம் உள்ள இருக்கு. அடே ஆல்கஹாலுக்கு எதுக்குடா ஆயுதம்? குவாட்டருக்கு வாட்டர் போதுடா. ஓகே மாப்ள. தபார் தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. ஜாக்கிரதை. மாப்ள நல்லா பூட்றா. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணு. சிவா எந்திரிங்க சிவா. சிவா எந்திரிங்க சிவா. ராத்திரி தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க சிவா. சாரி அபி, நேற்று ராத்திரில இருந்து தூக்கம் எல்லாம் ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் டயர்டா இருக்கு. இன்னும் ஒரு 1 hour தூங்குறேனே. சிவா இதான் கரெக்ட் டைம். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். வாங்க 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 சிவா வாங்க. சிவா வாங்க சிவா. வாங்க வாங்க. நில்லுங்க. ஸ்வேதா, சதீஷ் எங்க போறீங்க? என்ன பார்க்கறதுக்கு தானே வந்தீங்க? ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க இங்க.
ருத்ரம்மா ஒரு ஊரையே ஆட்சி செய்யறவ. அவ சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் மொத்த ஊருமே செயல்படும். அங்க அவ சொல்றதுதான் வேத வாக்கு, அவ எழுதுறதுதான் சட்டம். இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா ருத்ரம்மா ஒரு பைத்தியக்காரி மாதிரி நடு ராத்திரி உட்காந்து போட்டோவெல்லாம் தீயில போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? ஊருக்கே ராணியா இருந்தாலும் ருத்ரம்மா பொம்பளை தானே. அவ பெத்த பிள்ளைகளுக்கு அவ அம்மா தானே. அந்த வேதனையில தான் இந்த நடு ராத்திரி இதையெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதோ இந்த போட்டோவுல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாளே ஒருத்தி, அவ வேற யாரும் இல்ல, என் செல்ல மக, என்னோட ஆசை மக, நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச மக அவ. என் வாரிசா, என் வம்சமா, இந்த ஊரை ஆள்றதுக்காக பிறந்து வளர்ந்தவ. ஆனா இவளத்தான் இன்னைக்கு கொல்ல சொல்லி நான் உத்தரவு போட்டிருக்கேன். என் 2வது பையன் ராஜபாண்டியும் அவனோட ஆளுங்களும் அவளை தேடி போயிருக்காங்க. எந்த இடத்துல பாக்குறாங்களோ அந்த இடத்திலேயே கண்டந்துண்டமா வெட்டி வீச சொல்லியிருக்கேன். என்னோட உத்தரவை நிறைவேற்றிட்டு தான் என் மக இந்த வீட்டுக்குள்ள வருவான். அவளை வெட்டி எரிஞ்சிட்டேன்னு அவன் வந்து சொல்லும் போது அவ சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் என் கண்ணுல பட்டு என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு தான் அவ சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் எரிச்சுக்கிட்டு இருக்கேன். பாதகத்தி, பாதகத்தி, எங்களை எல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்த பாதகத்தி அவ. அவ பாதம் தரையில படாம ஒரு ராணியா நாங்க அவளை வளர்த்தோம். அவளை மார்லையும் தோள்லையுமா அவளோட அண்ணனுங்க தூக்கி வளர்த்தாங்க. எங்க கனவு லட்சியம் எல்லாமே இந்த ஊர்லயே பெரிய ஒரு வீரனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு தான் இருந்துச்சு. அப்படி ஒரு வீரனை பார்த்து கல்யாணமும் நிச்சயம் பண்ணிட்டோம். எங்க வீட்டுல நடக்கிற 7 நாள் பூஜையோட முடிவுல அவளோட கல்யாணம். ஊருக்கே பத்திரிக்கை கொடுத்தாச்சு, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சு. கடைசி நேரத்துல எங்க எல்லாரோடைய நெஞ்சிலையும் ஒரு ஈட்டிய சொருகின மாதிரி ஒருத்தனோட ஓடி போயிட்டான். கேவலம் எங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவன் புள்ளையோட ஓடி போயிட்டான். இந்த ஊரே எங்களை பார்த்து பயப்படும். ஆனா இப்ப இன்னைக்கு இந்த ஊரே எங்களை கேவலமா பேசுற அளவுக்கு ஆக்கிட்டான். எங்க மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாம் காத்துல பறந்துருச்சு. அதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அவளை பலி கொடுக்கிறது. உயிரை காட்டிலும் மானத்தை பெருசா நினைக்கிற வம்சம் இந்த ருத்ரம்மாவோட வம்சம். அதனாலதான் அவளை கொலை பண்ண சொன்னேன். கொலை பண்ண சொன்ன,
கொலை பண்ண சொன்ன. என் பொண்ணையே கொலை பண்ண சொன்ன. மயர் நீ பின் உயிர் வாழா கவரிமான் இந்த ருத்ரம்மா. அதனாலதான் கொலை பண்ண சொன்ன. கொலை பண்ண சொன்ன. அவளை நான் எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாம் வீணா போச்சு. என்னதான் இவ ஒரு ஊரையே அதிகாரத்துல அடக்கி வச்சிருந்தாலும் நானும் ஒரு பொம்பளைதான். அவளை இந்த வயித்துல சுமந்து தாயில்லையா? அதான் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன். ஆனா இனி எப்பவுமே அவளுக்காக கண் கலங்க மாட்டேன். என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் அவளுக்காக வரா. அவ செத்துட்டா. செத்து மண்ணோட மண்ணா புதைச்சிட்டா. இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த நொடியிலிருந்து இனி நீதான் என் மக. ஸ்வேதாதான் என் மக. உங்க அம்மா புவனேஸ்வரி கிட்ட பேசிட்டேன். எந்த தேதியில என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருந்தேனோ அதே தேதியில அதே மேடையில உனக்கும் சதீஷுக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்தை இந்த ருத்ரமா நடத்தி வைப்பா. கவலைப்படாத, உங்க அம்மா வரேன்னு சொல்லிட்டா. எங்க வீட்டு பூஜையில தான் உங்க அம்மாவோட கல்யாணமும் நடந்துச்சு. இந்த பூஜையில கல்யாணம் பண்றவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். நான் இந்த விஷயத்தை சொன்னப்ப உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அடுத்த ஃப்ளைட் எப்ப கிடைக்குதோ உடனே கிளம்பி வந்துறேன்னு சொல்லியிருக்கா. இங்க நடக்கிற 7 நாள் பூஜைய ஒரு கன்னி பொண்ணை வச்சுதான் நடத்துவோம். என் கோமதிதான் இல்லையே. அதனால இந்த வருஷ பூஜையை நடத்த போற கன்னி தெய்வம் நீதான். தயவு செஞ்சு நீ நின்னு நடத்தி கொடுமா.